பெண் காவல் ஆய்வாளரை தாக்கிய திமுக மாநில செயற்குழு உறுப்பினரை முதலமைச்சர் ஆதரிப்பது குறித்து அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவகுமார், உங்களுடைய விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். அதாவது கடந்த 2023ஆம் ஆண்டு திருவண்ணாமலை ஆலயத்துல பெண் பாதுகாப்பு அதிகாரியை திமுக நிர்வாகி ஒருத்தர் தாக்கிய விவகாரமானது பூதாகரத்தை ஏற்படுத்தியிருந்தது. இந்த நிலையில இன்றைய தினம் அந்த பெண் காவலரை தாக்கிய நபர் திமுக நிர்வாகி இன்று முதல்வரை சந்தித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக பாஜகவினுடைய அண்ணாமலை தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது தனது எக்ஸ் வலைதளத்துல ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். அந்த வகையில கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் திருவண்ணாமலை ஆலயத்துல பாதுகாப்பு பணியில் இருந்த பெண் காவல் ஆய்வாளரை கன்னத்தில் அறைந்து தாக்குதல் நடத்தியதோடு அது தொடர்பான வழக்கில் தலைமறைவாகி சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்ற திமுக மாநில செயற்குழு உறுப்பினர் ஸ்ரீதரன் என்ற நபர் தற்போது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களை அண்ணா அறிவாலயத்தில் நேரில் சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து மற்றும் பரிசை கொடுத்திருக்கிறார். இதனை முதலமைச்சர் சிரித்துக் கொண்டே பெற்றுக் கொண்டிருக்கிறார். இது எந்த வகையில் நியாயம் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேற்கொண்டு பெண் காவல் ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்தியவரை காவல்துறைக்கு பொறுப்பான முதலமைச்சர் வரவேற்பு அளித்திருப்பது பொதுமக்களுக்கும் காவல்துறையினருக்கும் என்ன வகையான செய்தியை வெளிப்படுத்துகிறார் முதல்வர் என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேற்கொண்டு தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்கும் குற்றவாளிகள் சிறிதும் பயமின்றி உலாவதற்கும் திமுகவின் நிழலில் இருப்பதுதான் என்பதற்கு இன்னும் என்ன உதாரணம் வேண்டும் என்ற ஒரு கேள்விக்குறியை தனது எக்ஸ் வலைதளத்துல திரு பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தற்பொழுது ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.